Hello everyone, welcome to Veranda Race, ஒரு நியூ பாட்காஸ்ட் சீரிஸ் ஃப்ரம் த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் தாங்க சார். எல்லாருமே படிக்கிறாங்க, நல்லாவே படிக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்க. பட் அதை அப்ளை பண்ணும்போது அவங்க மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. டெஸ்ட் போடுறதன் மூலமாக தான் நம்மளுக்கு எங்கே ஸ்ட்ராங் ஜோன், எங்கே வீக் ஜோன், எங்கே நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குன்றதெல்லாம் நம்மளால தெரிஞ்சிக்கவே முடியும். டெஸ்ட் இஸ் நாட் டு டெஸ்ட் யுவர் நாலேஜ், இட் இஸ் டு என்ஹான்ஸ் யுவர் நாலேஜ். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட் வந்து எப்படின்னா, அவங்க பயப்படுறாங்க, அவங்களோட ஸ்கோரை பார்க்கறதுக்கே வந்து பயப்படுறாங்க. ஸோ இப்போ யூஸ்வலாக நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு 30 டேஸ்க்கு என்ன பண்ணணும்? வாட்ஸ் யுவர் பிளான்? இதுவரையும் நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தது, மார்க் டெஸ்ட் நிறைய போடுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நிறைய போடுங்கன்னு சொன்னல. அந்த போட்டது கண்டென்ட் எல்லாமே எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம், அது ரொம்ப முக்கியம்னு சொன்னேன்னா. ஸோ ரிவ்யூ பண்ண கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்கள், நான் என்ன பண்ணேன்னா ஒரு டாக்குமெண்ட் ஃபைலாக வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ஜிஎஸ்னா ஜிஎஸ்க்கு ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் ஒரு டாக்குமெண்ட் ஃபைல், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் எந்தெந்த டெஸ்ட்லையும் புதுசாக கற்றுக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே அந்த டாக்குமெண்ட்டில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ லாஸ்ட் 30 டேஸில் என்ன பண்ண முடியும்னா, திருப்பி உட்காந்து அந்த 50 பேஜஸ் ஒரு 100 பேஜஸ் நான் கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன்னா, அதனால் ரிவைஸ் பண்ணுறதுக்கான டைமை அந்த லாஸ்ட் 1 மந்த்தில் நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதையுமே அந்த மட்டுமே படித்தாலும் நம்மளால் ஞாபகம் இருக்காது. அப்பயுமே நடுவில் நல்ல ஒரு மார்க் டெஸ்ட் போட்டுட்டு திருப்பி இப்போ அந்த 5 இயர் பிளானில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, நான் ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சிருப்பேன்ல, அதில் வேர்ட் டாக்குமெண்ட்டில் 5 இயர் பிளான் அடிச்சேன்னா, சர்ச் பண்ணேன்னா எல்லா 5 இயர் பிளானோட கண்டென்ட் எனக்கு வந்துடும். ஸோ அது ஃபுல்லாக ஒன்ஸ் பார்த்துருவேன். ஸோ அந்த மாதிரி டார்கெட், ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸை டார்கெட் பண்ணுங்கள். அது நீங்கள் டெஸ்ட் போடும்போது நமக்கு தெரியும், இந்த டாபிக்லாம் நான் திருப்பி படிக்கலையோ, மறந்துட்டோமோ, அந்த ஒரு ஐடியா இருக்கும். அதை வந்து நீங்கள் போட்ட வேல்யூ எடிஷன்லையும் ஒரு டைம் பாருங்கள். லாஸ்ட் 30 டேஸில் அதுதான் சார் ரொம்ப முக்கியம். நம்ம புதுசாக கற்றுக்கிட்டதை திருப்பி ரிவைஸ் பண்ணணும். ரைட், அது ரொம்ப முக்கியம் சார். ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் ஜென்ரலாக ஃபியூ கொஷின்ஸ் வி ஆஸ்ட். இப்போ இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக, சப்ஜெக்ட் ஓரியன்டாக, யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஃப்ரம் தமிழ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், தே ஆர் நாட் வெரி குட் அட் இங்கிலீஷ். எஸ் சார். சின்ஸ் யூ ஆர் ஃப்ரம் தமிழ் மீடியம், ஹவ் டிட் யூ இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ்? எப்படி இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி? ஏன்னா 90% அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதே வந்து இங்கிலீஷில் தான். கண்டிப்பாக இந்த இங்கிலீஷை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க? மாணவர்கள் என்ன பண்ணணும்? இங்கிலீஷை பொறுத்தவரை நம்ம அர்பன் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களோ சரி, இந்த சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்கூல்ஸை படித்தவங்களுக்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாகவே நாலேஜ் இருக்கும். கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பை டிஃபால்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இதுதான் இதுன்னு உங்களுக்கு தெரியாதனாலும் பை டிஃபால்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து புதுசாக கற்றுக்குறோம் அப்படிங்கும்போது, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக், கிராமட்டிக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, அந்த பேசிக்ஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நீங்கள் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேளுங்க, என்னால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று சேஞ்ச் இருந்துச்சு. இங்கிலீஷில் ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் இருந்தது, எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நம்ம கிராமட்டிக்கலாக கற்றுக்கிட்டோம்னா அது நமக்கு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்காது. ஸோ பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க. இங்கிலீஷ் வந்து பேசிக்கலாக, கிராமட்டிக்கலாக நம்ம படிக்க முடியும், எல்லாராலையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் சார். ஆக்சுவலாக வந்து எல்லாராலுமே ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் இங்கிலீஷ். ரைட். ஸோ நீங்கள் இப்போ சொல்லும் போது கேட்குறதுக்கு நல்லா இருக்கு. பட் ஆனால் நானும் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான். ஈவன் ஐ ஆல்சோ ஸ்ட்ரகிள் லிட்டில் பிட் இன் இங்கிலீஷ். இப்போ நீங்கள் சொல்றீங்க நவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆமாம் சார். பட் அட்ஜெக்டிவ் படிக்கிறோம், அடுத்து மறந்துடுறோம். இப்போ அந்த நவுனோ அட்ஜெக்டிவோ எங்க வந்து நான் யூட்டிலைஸ் பண்றேன்? இப்போ எரர் ஸ்பாட்டிங்ல வருது. ஸோ படிக்கிறோம், மறந்துடுறோம். அது எக்ஸாம்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையே. அதுக்கு என்ன மாதிரி பண்ணிக்கணும்? அதுக்கு பேசிக் சார். நம்ம வந்து இங்கிலீஷை நம்ம எங்கே பார்த்தாலுமே இந்த மாதிரி கிராமட்டிக்கலாக பிரிக்க கற்றுக்கோங்க. படிச்சு பாருங்க. ஏதோ ஒரு ரோட்டில் ஒரு போர்டிங்ஸ் இருக்குது, அதில் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் இருக்குன்னா, அந்த சென்டென்ஸை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கிராமட்டிக்கல் பேக்ரவுண்டில் ஓடணும். ஸோ இது சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு சென்டென்ஸ்னா சப்ஜெக்ட் வெர்பு மினிமமாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த சென்டென்ஸை பார்த்து நீங்கள் சப்ஜெக்ட் இருக்குது, வெர்பு இருக்குது, கரெக்டாக இருக்கே அப்படிங்கிற ஒரு கெஸ் பண்ணுறோம்ல. நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது நம்ம ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் படித்து பார்ப்போம் இல்லைங்க சார், இங்கிலீஷ் ரீட் பண்ண கற்றுக்கிட்டும் போது. அதே மாதிரி நம்ம கிராமட்டிக்கலை கற்றுக்கும் போது நம்ம ஒரு எங்கே இங்கிலீஷ் சென்டென்ஸ் பார்த்தாலும் அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஓட்டி பார்க்கலாம். ரைட். அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஸோ ரியல் டைமில் நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ அபவுட் கிராமர், தட் இஸ் ஃபைன். இப்போ when it comes to vocabs, எஸ் சார், how to remember those vocabs? இப்போ கண்டிப்பாக சார். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3000 5000 vocabs வந்து படிக்க வேண்டியதாக இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி? படிக்கிறோம் ஆனால் மறந்துடுங்க சார். அது எப்படி? கண்டிப்பாக மறக்குங்க சார். மறக்கக்கூடிய விஷயம் தான் சார். ஏன்னா வெக்காப்ஸ் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு மறக்காது. நம்மளே ஆல்ரெடி தமிழ் பேக்ரவுண்டில் வந்திருக்கும், நிறைய வேர்ட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணுறதுன்னா, குருட்டு மனப்பாடம் பண்ணுறது நமக்கு மைண்டில் நிற்காது. எல்லாத்தையுமே ஒரு கான்செப்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு மறக்காது. இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த டைம் இந்த கேக்கோஃபோனின்னு ஒரு வேர்டு இருந்துச்சுங்க சார். கேக்கோஃபோனிங்கிறது பார்க்கும்போது என்னடா அது சுத்தமாக நம்ம கேள்வியே பட்டிருக்க மாட்டோம். இப்போ நம்ம அந்த எட்டிமலாஜிக்கலாக அந்த வேர்ட்ஸை நம்ம அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சோன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ கேக்கோனா வந்து அக்லி, ஃபோனஸ்னா சவுண்டு, ஸோ கேக்கோஃபோனி, ஸோ அக்லியர் சவுண்டு. ஓகே. அப்படிங்கிற மாதிரி வேர்ட்ஸை வந்து பைசெக்ட் பண்ணி
எட்டிமலாஜிக்கலாக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்ம ஒரு சேம் ரூட்டட் வேர்ட்ஸ், இப்போ கேக்கோன்னு ஒரு ரூட் இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த கேக்கோ பார்த்தா மறக்கவே மறக்காது. இப்போ கேக்கோகிராஃபி, கேக்கோகிராஃபி படிச்சீங்கன்னா உங்களுக்கு கேலிகிராஃபின்னு தெரிஞ்சிடும். ரைட். கேலிகிராஃபி ஸோ தெரியும். இப்போ ஆம்பிகுவஸ், ஆம்பிடெக்ஸ்டரஸ், ஆம்பினா என்ன, ஆம்பிபியன்ஸ், அந்த மாதிரி அந்த மாதிரி ரூட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி படிக்கிறது ரொம்ப பண்ணி நல்லது. படிச்சா அது நிறைய நாள் ஞாபகம் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ஆப்ஷன் சர்ச் எலிமினேட் பண்றதுக்கு. கண்டிப்பா சார். ஆப்ஷன்ஸ் வொக்காப்ஸ்ல பொறுத்தவரை எல்லா வேர்ட்ஸுமே நமக்கு தெரிய போறது கிடையாது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இது வராது, இதுக்கான மீனிங் வேற. அப்போ அப்நெகேட் இருக்கு. ஸோ நெகேட்டுக்கு இதுக்கான ரூட்லேருந்து தான் அது அப்நெகேட் வருது. ஸோ அந்த மாதிரி அந்த வேர்ட்ஸை எலிமினேட் பண்ணலாம். அதுக்கு எலிமினேஷனுக்கு கண்டிப்பாக எட்டிமலாஜிக்கலாக படிக்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ மூவிங் டு ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட்ல கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறோம், எப்படி சால்வ் பண்ணுறதுலாம் தெரிஞ்சுக்கிறோம். பட் வி ஹேவ் வெரி லிமிட்டட் டைம். எஸ் சார், எஸ். மற்ற எக்ஸாம்ஸ் இப்போ நாங்கள் காலேஜ்லலாம் 3 மணி நேரம் எக்ஸாம் 100 கொஸ்டின்ஸ்க்கு. பட் இங்கேன்னா உங்களுக்கு 60 மினிட்ஸில் 100 கொஸ்டின்ஸ் போடணும். ஸோ அப்போ ஸ்பீட் இப்போ வேறு செக்ஷனல் டைமிங் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 15 மினிட்ஸில் 25 கொஸ்டின்ஸ் போடணும். ஹவு டு இம்ப்ரூவ் த ஸ்பீட் ஆஃப் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்பீட் இன் ஆப்டிடியூட்? ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் சார், நம்ம எந்த விஷயத்தை ரிப்பீட்டடாக பண்ணும் போதும் அதோடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். குட். நமக்கு ஒரு புது கான்செப்ட் ஒன்று பார்க்குறோன்னா அதுக்கு நம்ம டைம் இழுக்கும். அதே கான்செப்ட் 5 டைம் போடும்போது 6 டைம் போடும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் போட்டதை அது 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் நம்ம போட்டுருவோம். ஸோ ரிப்பீட்டேஷன் மேட்டர்ஸ் சார். ரிப்பீட்டேஷன், எஸ். எல்லாம் இப்போ வண்டி ஓட்டும்போது முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும் சார். நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணுறது இல்லாதனால தான் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. நல்ல சென்சேஷனல், ஐ மீன் சென்சிட்டிவ். ஆப்டிடியூட் இஸ் ஃபைன், இங்கிலீஷ் முடிச்சாச்சு. ஐ திங்க் ரீசனிங் ஈஸி நினைக்கிறேன். எஸ் சார். பட் இந்த டைம் ஆக்சுவலாக நான் இருந்த பேட்டர்ன் வரையும் வந்து செக்ஷனல் டைமிங் கிடையாது. ஆப்டி ரீசனிங் தனித்தனி செக்ஷனல் கிடையாது. எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்டிடியூடுக்கு வந்து 25 மினிட்ஸ் வரையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. மற்ற எல்லாத்தையுமே 25 மினிட்ஸ்க்குள்ள 35 மினிட்ஸ்க்குள்ள முடிச்சிருவாங்க. பட் இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. உனக்கு என்னதான் இருந்தாலும் ஆப்டிடியூடுக்கு அந்த 15 மினிட்ஸ் தான் இருக்கும். இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம்? இந்த மாதிரி ஒரு புது பேட்டர்ன் வரும்போது எல்லாருக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன, நம்ம வரும்போது புது பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டாங்களே, எப்படி இருக்க போகிறோம் அப்படி ஒரு ஃபியர் இருக்கும். பட் இது வந்து நல்ல விஷயம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். அவங்க இந்த சிஸ்டத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கும் தே வில் டேக் டைம். அதே அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஸோ நமக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது. ஸோ எத்தனை வருஷம் படித்தாலும் அவனுக்கும் நமக்கும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் அதை ப்ராக்டிஸ் அவ்வளோதாங்க சார். 15 மினிட்ஸ் தான் உங்களால் எவ்வளோ முடியும். 15 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் போட ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 15 கொஸ்டின் போட ட்ரை பண்ணுங்கள். ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஓவர் த டைம் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கிட்ட நீங்கள் கொண்டு வந்தாலே நல்ல ஒரு ஸ்கோராக தான் இருக்கும். ஸோ இப்போ கமிங் டு ஜிஎஸ்ல ரொம்ப வாஸ்ட் சிலபஸ் இருக்கு. எஸ் சார், எஸ் சார். ஸோ அப்போ நிறைய விஷயங்களை நம்ம படிக்க வேண்டியது இருக்கு, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கு. இப்போ காம்ப்ரஹென்சிவாக அதுக்குன்னு ஒரு ரிசோர்ஸ் இல்லை. கண்டிப்பாக இல்லைங்க சார். எது படித்தாலும் எங்கெங்கிருந்த கேள்வி வருது. ஸோ என்ன ரிசோர்ஸ் ஃபாலோ பண்ணலாம்? அது கொஞ்சமாக படிக்கணும், ஆனால் நிறைய கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா எல்லா பசங்களும் உடனே பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது தான் சார். ஜிஎஸை பொறுத்த வரையும் நீங்கள் வந்து பேசிக்காக நம்ம ஒரு ஹை லெவல் புக்கை படிக்கும்போது வச்சுக்கோங்களேன், ஒரு பேராகிராஃபில் எல்லா கண்டென்ட்டுமே 2-3 லைனில் கொடுத்துருவாங்க. அதை நம்மளால் புரிஞ்சிக்கவும் முடியாது, புரிஞ்சதை மெமரைஸ் பண்ணவும் முடியாது. கைட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நாங்கள் ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ என்சிடி புக்ஸ் இருக்குன்னா ஒரு 6th 7th இருக்கிற புக்கு வந்து 6th 7th இருக்கிற ஸ்டூடெண்ட் படிக்கிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் படித்தா நம்மளால் ரொம்ப புரியும். ஸோ அந்த மாதிரி பேசிக்காக நமக்கு வந்து கான்செப்ட்ஸை வந்து நீங்கள் என்சிடி புக்ஸில் படிக்க ஆரம்பிங்க. இப்போ இங்கே ஜிஎஸ் எடுத்தாலும் சரி, இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, இங்கிலீஷ் மீன்ஸ் சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் புக்ஸ் வந்து அதை படிக்கும்போது ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே இருக்கும். அந்த என்சிடி புக்ஸில் படிக்கும்போது கெமிஸ்ட்ரி, ஆட்டம்ஸ் படிக்கும்போது, ஃபிசிக்ஸ் படிக்கும்போதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்கலாக அதுலேருந்து படிக்கலாம். எக்கனாமி கான்செப்ட் எல்லாமே வந்து எக்கனாமி வந்து நிறைய பேர் புரியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 10th 11th இருக்கிற எக்கனாமிக்ஸ் புக் இருக்குங்க சார். இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து உங்களுக்கு நேஷனல் எக்கனாமிக்ஸ், ஜிடிபி, அந்த மாதிரி பட்ஜெட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கான்செப்ட் சூப்பராக புரிகிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு டைம் பாருங்கள், புரியலாம் பரவாயில்ல, ஃபர்தர் திருப்பி ஏதாவது வீடியோஸ் பாருங்கள். கான்செப்ட்ஸ் நீங்கள் கிளாரிட்டி ஆகிட்டிங்கன்னா நம்ம அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாங்க சார். இப்போ சோ கால்ட் ரிசோர்சஸ் இன் ஜிஎஸ்ல இருந்து கூட கொஸ்டின்ஸ் வராம வெளியிலேருந்து வரதை நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனால் என்சிஆர்டி மாதிரி ஸ்கூல் புக்ஸ் நம்ம படிக்கும்போது அதுதான் பேஸ். அப்போ அதை விட்டு வெளியில கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ அதை படிச்சா நம்மளுக்கு இட் வில் பி ஈஸிங்க சார். கண்டிப்பாக சார். ஏன்னா நான் எந்த மெட்டீரியல் இருந்தாலும் காம்ப்ரஹென்சிவ் கிடையாதுங்கிறது ஒரு டிஸ்க்ளைமர் இருக்குது. நம்ம வந்து பேசிக் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் நமக்கு தேவை. அந்த ஃபண்டமெண்டல் நாலேஜை வந்து நம்ம என்சிடிஸ் மூலிமா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சூப்பர். ஸோ ஹவு டிட் வெரண்டா ரேஸ் ஹெல்ப் இன் யுவர் ப்ரிப்பரேஷன்? சார், வெரண்டா ரேஸ் பொறுத்தவரை என்னுடைய அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் வந்து அந்த Tier 2 நார்மலைசேஷனால எனக்கு மார்க் கம்மியாச்சுன்னு சொன்னேன். அப்போ ஒரு மாதிரி ஒரு ஃபெட்டப் ஆகி நான் மீட் பண்ண பீப்புள், நீங்கள் தாங்க சார் ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணது உங்களை தான் ரிசல்ட் வந்தது. அப்போ வந்து ஒரு விட்ரா இந்த மார்க்
பார்த்து வேலை கிடைக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீ இதெல்லாம் ஃபீல்லாம் பண்ணாத, அடுத்த டைம் நீ கிளியர் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு. சரி ஓகே, நம்மளாலே கிளியர் பண்ண முடியலன்னா வேற யாராவது கிளியர் பண்ண முடியும். சின்ன சின்ன மோட்டிவேஷன்ஸை வந்து நமக்கு வந்து நம்ம கூட இருக்கிற பசங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எல்லாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு அதர் தென் தேர்ட் பார்ட்டியாக இருக்கிறவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஈஸியாக நமக்கு அந்த ஒரு ஃபீல்டை அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும் சார். ஸோ இப்போ பீங் எ டீச்சர் யூ ஆல்வேஸ் வாண்ட் டு மோட்டிவேட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ தட் எஸ் நீங்கள் பார்த்ததுல வெராண்டா ரேஸில் பண்ணுற ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்லி வி ஆர் டூயிங் ஃப்ரம் அதர்ஸ்னா எதை சொல்வீங்க சார்? வெராண்டா ரேஸை பொறுத்த வரையும் ஆக்சுவலாக நான் அந்த க்ரெஷ் ஃபெசிலிட்டி பார்த்து நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி, ஏன்னா க்ரெஷ் ஃபெசிலிட்டி வந்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கு அந்த மாதிரி ஒரு அவங்களாம் வந்து லீகல் மேண்டேட்னால அவங்க பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்க்கும்போது ஒரு நிறைய மேரிட் பீப்புள், மேரிட் உமன்லாம் வந்து இங்கே படிக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது இந்த க்ரெஷ் ஃபெசிலிட்டி நான் பார்த்து நான் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக தாங்க சார் இருந்துச்சு. சின்ன பசங்களாம் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுடைய இதெல்லாம் கூட அவங்க பேரண்ட்ஸ் கூட பார்த்துக்கிட்டு ஸோ சேஃபாக அவங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்தது. இன்னொன்று அது ஒன்றுங்க சார். இன்னொன்று எக்ஸாம் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம டெஸ்ட் போடுவோம், எல்லாருமே டெஸ்ட் போடுவோம். சில பேர் ஃபோனில் போடுவாங்க, லேப்டாப்பில் போடுவாங்க, தனித்தனியாக வீட்டில் உட்காந்து போடுவோம். ஒரு லேப் ஃபெசிலிட்டி, எக்ஸாம் என்விரான்மெண்ட்டை கொடுக்குறது ஒரு ஃபெசிலிட்டி வந்து இங்கே வெராண்டா ரேஸில் நான் பார்த்தேன் சார். அது கண்டிப்பாக ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு எக்ஸாம் எழுதும்போது தான் நமக்கு அந்த பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்குறோமா, அவங்க பேசுறது நமக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா, அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் என்விரான்மெண்ட்டை கொடுக்கறது ரொம்ப முக்கியம் சார். அந்த என்விரான்மெண்ட் இந்த லேபில் நான் பார்த்தேன், அது ஒரு நல்லா தாங்க சார் இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் டெஸ்ட் எடுக்கிறது எவ்வளோ முக்கியம். இப்போ நீங்கள் தனியாக எடுக்கிறதுக்கும் வீட்டில் எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ முக்கியம் எக்ஸாம்ஸ்க்கு? கண்டிப்பாக சார். ஏன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஆள் போய் எழுத போகிறது கிடையாது. நம்ம கூட ஒரு 500 பேர் 600 பேர் ஒரு எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம தனியாக எழுதும் போது சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. எக்ஸாம் கிட்ட போகும்போது அங்கே ஒரு பேப்பர் பக்கத்தில் எழுத பேனா வச்சு எழுதுவான், ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகிருக்கணும் ஆல்ரெடி. அந்த எக்ஸ்போசர் வந்து நம்ம இந்த மாதிரி லேப் மூலியமாக பார்க்கும்போது ஒரு 100 பேர் 200 பேர் எழுதுவாங்க. அந்த ஒரு எக்ஸ்போசர் கண்டிப்பாக கிடைக்கும் சார் அது. ஸோ இப்போ நம்ம வெராண்டா ரேஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு what do you wanna say? சென்னை பொறுத்த வரையும் சார், நீங்கள் எல்லாம் தான் நானும் ஊர்லேருந்து தான் வந்தேன். ஸோ ஊர்லேருந்து வந்து ஏன் இங்கே படிக்கணும் ஒரு இது இருந்துச்சுன்னா, இங்கே சென்னையில் வந்து ஒரு என்விரான்மெண்ட் வந்து அந்த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட் சென்னையில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. நம்ம ஊரில் இருந்தால் நம்ம வந்து ஒரு ஐசோலேட்டடாக இருப்போம். என்ன நடக்குது, இந்த ஃபீல்டு என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ சென்னை வரும்போது அந்த ஒரு பியர் குரூப் ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து பார்க்கும்போது ஸ்டாஃப்ஸுமே வந்து கொஞ்சம் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. ஸ்பெசிஃபிக் டார்கெட் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு எடுக்கிறவங்க எக்ஸ்பர்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நானுமே கூட வீக்கெண்ட்ஸ் எப்பயாவது கிளாஸஸ்லாம் எடுத்திருக்கேன். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, அது வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஸ்டாஃப் வைஸும் சரி நிறையாவே இருக்குது. லேப் ஃபெசிலிட்டிஸ், இன்னொன்று ஸ்டடி ஹால் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம் தாங்க சார். எக்ஸாமுக்கு வந்து நம்ம வீட்டில் படித்தோன்னா அந்த ஒரு 2 hours நம்மளால் படிக்க முடியாது. ஸ்டடி ஹால் எல்லாருமே படிக்கும்போது நமக்கு அந்த ஒரு இது இருக்கும், அந்த என்வரான்மெண்ட் கிரியேட் ஆகும், நம்மளும் படிக்கணும், அந்த ஒரு இது கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஃபெசிலிட்டியாக நான் பார்க்குறேன். ஸோ ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் சார். ஸோ இப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணணும்னா நீங்கள் இஃப் யூ வாண்ட் டு ரீஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்னா என்ன பண்ணுவீங்க சார்? ரீஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி ஒன்று பண்ணியிருப்போம்லங்க சார். எங்கெங்கே தப்பு பண்ணியிருப்போம் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி தப்பு பண்ணியிருப்போம், அதனால் ஃபெயில் ஆகிருப்போம். நம்ம எதனால அனலைஸ் பண்ண மாட்டோம். நம்மளோட ரீஸ்டார்ட்டோடைய ஃபஸ்ட் இதுவே அனலைசிஸ் தான் சார் இருக்குது. ஸோ எங்கே தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ வந்து லாஸ்ட் டைம் வந்து நான் ஆப்டிடியூடில் வந்து ஆப்டி ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா 160 தான் எடுத்திருந்தேன். ஸோ அதில் ஒரு 20 மார்க்ஸ் எடுக்கலாம், ஸ்கோப் இருக்குது. இங்கிலீஷில் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் இருக்குது. இங்கிலீஷில் வந்து நான் இந்த டைம் வந்து ஃபுல் மார்க் எடுத்தேன், 135 எடுத்தேன். ஸோ போன டைம் வந்து ஒரு 8 மார்க் கிட்ட கம்மியாச்சு. ஸோ அந்த 8 மார்க் இம்ப்ரூவ் பண்ணலாம் இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம எங்கெங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக படிக்க ஆரம்பிப்போம். ஆல்ரெடி தெரிஞ்ச நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ரீஸ்டார்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அனலைசிஸ் ஆஃப் லாஸ்ட் ஃபெயிலியர் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அருண், ஒன் மெசேஜ் டு த எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ், இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆர் எல்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ, what do you want to say? ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரே லெவல் ஆஃப் நாலேஜ்லையோ இல்லை ஒரே லெவல் ஆஃப் ஸ்கில்ல இருப்பாங்களோன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து கிளியர் பண்ணவங்க எல்லாருமே ஒரே கைண்ட் ஆஃப் ஸ்கில் லெவலில் இருந்தவங்களும் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருமே அந்த லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணவங்களா இருப்பாங்க, இல்லைனா அந்த லெவலில் இருந்தவங்களா இருப்பாங்க. ஸோ நான் ஒன்று சொல்லுவாங்க சார், நீங்கள் ஸ்லோவாக போகிறது until you stop going slow does not at all matters. ஸோ நீ ஸ்லோவாக போகிறது தப்பு கிடையாது, நீ ஸ்டாப் பண்ணுறது தான் தப்பு. ஸோ ஸ்லோவாக படிங்க, தப்பு இல்லை. ஸ்லோவாக போனால் பரவாயில்ல, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும் அது ரொம்ப நல்லது தான். இங்கே வந்து அவங்களாம் அவ்வளோ ஸ்பீடாக படிக்கிறாங்களே, நம்மளால் கவர் பண்ண முடியலையே. சில பேர் வந்து 1/2 hourல முடிச்சிடுறாங்க, நம்ம உட்காந்து 2 நாள் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பரவாயில்ல, நீங்கள் 2 நாளாவது எடுத்து அதை படிக்கிறீங்க, அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இன்னொன்று, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா
ரிசல்ட்டை நோக்கி நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் என்ன பண்ணுறது. இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் வந்து எல்லாருக்குமே இருக்குங்க சார். ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தாண்டி நம்ம வந்து மைக்ரோ டார்கெட்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இது படிக்கிறோம், அதை படித்தா போதும், அது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாலே நமக்கு ஓகே, நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக கொடுக்கும். ஸோ ஹியூமன் பிரெயினே அப்படி தானேங்க சார். சின்ன சின்ன ஹாப்பி ஹார்மோன்ஸ்லாம் எப்போ வரும், சின்ன சின்ன டார்கெட்ஸை ஃபில் பண்ணும்போது தான் வரும். நம்ம ஹோல் டார்கெட்டை நினச்சி நம்ம ஒரு ஃபியரில் இருந்துட்டோம்னா ஆங்ஸைட்டி தான் நமக்கு இருக்கும். ஸோ நம்மளால் படிக்க முடியாது. ஸோ யாராக இருந்தாலும் படிக்கலாம், எல்லாராலையும் முடியும். நீங்கள் ஒன்று பேசிக்காக ஒன்று சொல்லுவாங்க சார், நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுடைய கிரேவ் வேர்டை நீங்கள் டிக் பண்ணி பார்த்தாலும், ஒரு ஃபெயிலியரான அவங்களுடைய கிரேவ் வேர்டை டிக் பண்ணி பார்த்தாலும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இவன் எந்த விஷயத்துலையும் இவனோட குறைஞ்சவன் கிடையாது, பட் ஸ்டில் அவன் சக்ஸஸ் ஆனான். ஏதோ ஒரு விஷயம் தான் அவனை வந்து சக்ஸஸ் டு ஃபெயிலியர் ஒரு தின் லைன் தான் அவனை பாஸ் பண்ண இது கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து நம்மள கண்ட்ரோலபிள் விஷயமா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அன்கண்ட்ரோலபிள்ஸ் நம்ம கையில் கிடையாது. ஸோ அது வந்து ஓவர் த டைம் லக் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு சொல்லுவாங்க சார். ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம பிரேவாக நம்ம நிறைய எஃபர்ட் போடணும். புட் யுவர் எஃபர்ட்ஸ், நிறைய எஃபர்ட் போடுங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் கண்டிப்பாக வருங்க சார். கிரேட். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதீங்க சார். கண்டிப்பாக சார். அது வந்து நம்ம சொல்லும் போது நல்லா தான் இருக்கும், நம்ம சக்ஸஸ் ஆகிற வரையும் இதை நம்ம சொல்லுவோம், பட் அதை நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணுங்க சார். ரைட், சூப்பர். ரேங்க் 1க்கு அப்புறம் வாட்ஸ் யுவர் கோல்? கோல் வந்துங்க சார், எல்லாருக்குமே வந்து இதுதான் ஒரு கண்டென்ட்மெண்ட் வந்து லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க சார். இதோட போதும், நிறுத்திக்கலாம், ஓகே. ஓவர் தி இயர்ஸ் வந்து ஒரு ஏஜ் ஆகும்போது நமக்கே சரி ஓகே நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃபுக்கு போகணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரி ஓகே, எனக்கு அஸ் ஆஃப் நவ் எனக்கு வந்து இப்போதைக்கு ஓகே, ஒரு வேலைக்கு போகிறோம். ஸோ ஆஃப்டர் 1 இயர் மேபி நான் அடுத்த ஃபர்தர் ப்ரிப்பரேஷனுக்கு நான் வந்து ரெடி ஆகலாங்க சார் இருக்கேன். பட் ஓகே, டைம் இல்லை ஆன்சர். ரைட். இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இதனால கூட நிறைய பேர் எஸ்எஸ்சி வராமல் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு இருக்கு, அதை உங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. என்னன்னா இப்போ எஸ்எஸ்சியில் வந்து நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குதோ, காசு கொடுத்து வேலை வாங்கிடுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையா, எப்படி பாக்குறீங்க சார்? அப்படிலாம் இருந்தால் நான் உள்ளே வந்திருக்க முடியாது சார் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா ஸ்கேம்ஸ் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, பட் கமிஷன் பொறுத்த வரையும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்து கொஞ்சம் மோர் டிரான்ஸ்பேரண்டாக சரி இந்த டைம்லாம் நிறையா தான் இருக்குது. நீங்கள் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய கேசஸ் இருந்துச்சு. ஸோ ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும். இப்போ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. ஸோ அவங்க வெண்டார்ஸ் சூஸ் பண்ணுறதுமே ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம் கண்டக்டை பொறுத்த வரையும் எனக்கு தெரிஞ்ச வரையும் எந்த இதுவுமே இல்லைங்க சார். அப்போ கான்ஃபிடென்ட்டாக இறங்கலாங்க சார். பசங்க வந்து நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கான வேலை கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக. ஆல் யூ நீட் இஸ் ஒன் பிளேஸ், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வேகன்சியோ இல்லை மற்ற எல்லா ஃபேக்டர்ஸுமே அன்கண்ட்ரோலபிள்ஸ். கண்ட்ரோலபிள் உங்களால் ஒன்று முடியும், அது உங்கள் சீட்டை நீங்கள் செக்யூர் பண்ணுறது. ஸோ அதுக்கான எஃபர்ட்ஸ் போடுங்க. யூஸ்வலாக இப்போ இந்த வேகன்சிஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு 15,000 16,000 வேகன்சிஸ் வருது. பட் பீப்புள் ஹூ ஆர் அப்ளைங் ஃபார் திஸ் எக்ஸாம் இஸ் வெரி ஹியூஜ். மேபி அதை பார்த்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் பயப்படுறாங்களா? அதுதான் நீங்கள் தெளிவாக சொன்னீங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை ஒரு இடம் தான், அதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அந்த வேகன்சியை விட நம்பர் ஆஃப் பீப்புள் அப்ளைங் ஃபார் திஸ் எக்ஸாம் வந்து பயமுறுத்துதா? ஆனால் இது அப்ளை பண்ணுற எல்லாரும் எழுதுறாங்களா? எவ்வளோ பேர் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறாங்க? அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்களே. அதை பற்றி கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு 15,000 வேகன்சிஸ்க்கு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அப்ளை பண்ணுவாங்க. எலிஜிபிள் ஆனாலே அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்படி தான் அந்த எக்ஸாம் இருக்குது. ஸோ அவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பண்ண மாட்டாங்க. சும்மா வந்து நிறைய பேர் வந்து அந்த அட்டண்டன்ஸ் ரேஷியோ கூட ரொம்ப கம்மியாக தாங்க சார் இருக்கும். 100% அப்ளை பண்ணாங்களா ஒரு 40-50% தான் எக்ஸாமே அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து முன்னாடி சொன்னது தான், உங்களுக்கு தேவை ஒரு சீட்டு. யார் அப்ளை பண்ணால் என்ன, எவ்வளோ வேக்கன்ட் இருந்தால் என்ன, ஒரு வேக்கன்ட் இருக்கா, அதுதான் உங்களுக்கு தேவை. அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போடுங்க. ஸோ அதெல்லாம் யோசிக்காதீங்க. அதான் சொன்னீங்க சார், அன்கண்ட்ரோலபிள்ஸை பற்றி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது, உங்களால் படிக்க முடியும், உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும், அதுதான் உங்களுடைய கண்ட்ரோலபிள் திங். என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுதான் உங்களால் பண்ண முடியும். இப்போ நம்ம கைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும் நம்ம சிந்திக்கணும். கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை பற்றி சிந்திச்சு நம்ம நேரத்தை வீணடிக்க கூடாது. நம்மளால படிக்க முடியும், டெஸ்ட் போட முடியும், மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதை பற்றி மட்டும் நம்ம கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ இந்த போன டைம் விட இந்த டைம் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பே லெவல் 7ங்கிற போஸ்ட்லாம் கம்மி பண்ண போகிறாங்க போல அப்படி மாதிரிலாம் சொல்லிடுங்க. கம்மி பண்ணால் என்ன, உனக்கு ஒரு சீட் இருக்குல்ல, அவ்வளோதாங்க சார் நமக்கு தேவை. நீ வந்து அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. நான் மோஸ்ட்லி என்ன சொல்லுவேங்க சார், நீ நோட்டிஃபிகேஷனில் இந்த வேகன்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை தயவுசெய்து பார்க்காதீங்க. நோட்டிஃபிகேஷனில் உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, என்ன சிலபஸ் இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். இப்போ சிஜிஎல்ல நீங்கள் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் போஸ்ட் எடுத்திருக்கீங்க. இதில் என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது, இதோட பே லெவல்ஸ்லாம் என்ன, சேலரிலாம் வந்து என்ன, அந்த மாதிரி ஒரு இன்புட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் பி ஹெல்ப்ஃபுல். சார் சிஜிஎல்ல பொறுத்தவரை நீங்கள் பே லெவல் 4லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க சார். பே லெவல் 4லேருந்து 5, 6, 7 வரையும் இருக்குது. ஸோ டாப் லெவல் போஸ்ட் எல்லாமே பே லெவல் 7, அதாவது குரூப் பி போஸ்ட்டாக இருக்கும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் குரூப் பி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பே லெவல் 7ல் இருப்பாங்க. பே லெவல் 7ல் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் போஸ்ட்னா நம்ம இன்ஸ்பெக்டர்ஸ் போஸ்ட், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸில் 2 இருக்குங்க சார். ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் ஒன்று, இன்னொன்று கஸ்டம்ஸ் எக்ஸாமினர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட்.
இதை தாண்டி நீங்கள் போகும்போது நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் டெல்லி லெவலில் பார்க்கும்போது ஏஎஸ்ஓ போஸ்ட் நிறையா இருக்குது. இப்போ டெல்லி செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர்ஸ். இப்போ எப்படி இங்கே சென்னையில் ஏஎஸ்ஓ தமிழ்நாடு இதில் இருக்கோ அதே மாதிரி சென்ட்ரல் லெவலில் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழேயும் ஏஎஸ்ஓஸ் இருப்பாங்க. அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அவங்க ப்ரமோஷன் ஆனாங்கன்னா அண்டர் செக்ரட்டரி லெவலில் கூட அவங்க ப்ரமோஷன் வருவாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இருக்குது, ஏஎஸ்ஓ இருக்குது, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சர்வீஸ் இருக்குது, நிறைய சர்வீஸ் இருக்குங்க சார். அவங்களாம் வந்து பாலிசி லெவலில் வந்து அவங்களுடைய ஹோல்டு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போஸ்ட் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் இன்ஸ்பெக்டர்ஸில் இது சொன்னோமா, இது இல்லாமல் சிபிஐ, இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்டிங்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ அதில் வந்து ஏஇஓ போஸ்ட் இருக்குது, அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே பே லெவல் 7 இருக்குது. அதுக்கப்புறம் பே லெவல் 6 பார்த்தீங்கன்னா இதே அந்த டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸில் பார்க்கும்போது சூப்பரிண்டென்ட், ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி போஸ்ட்லாம் இருக்குங்க சார் பே லெவல் 6. பே லெவல் 7 பொறுத்தவரை உங்களுக்கு இன்னாண்டு இப்போதைக்கு அஸ்ஸஃப்னோ பே லெவல் இதில் பே கமிஷன் 7 பொறுத்தவரையும் ஒரு 85 கிட்ட நம்ம கையில் வாங்குறாங்க, இன்னாண்டு வாங்குறாங்க பே லெவல் 7ல். பே லெவல் 6 வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். பே லெவல் 4 வந்து 50,000 கிட்ட வாங்குறாங்க பே லெவல் 4ல். பே லெவல் 5னா 55-60 அந்த ரேஞ்சுக்குள்ளே வாங்குறாங்க. ஸோ பேயை பொறுத்தவரை நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து நிறைய இது இருக்குங்க சார், நிறைய அலவன்சஸ் நிறைய இருக்குது, ஹோம் அலவன்சஸ் நிறைய அலவன்சஸ் இருக்குது. ஸோ இப்போ திருப்பி பே கமிஷன்லாம் போட்டாங்கன்னா சேலரி இன்னும் ஒரு 30% மினிமம் ஏறுங்கிற ஒரு இது இருக்குங்க சார். இப்போ 80,000 சம்பாதிக்கிறாங்கன்னா 1 lakh மேலே சம்பாதிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நல்ல சேலரி நமக்கு வந்து அதுவே நல்ல மோட்டிவேஷன் தான். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து சேலரி ஒரு கண்டிப்பாக ஒரு பார்ட் தான். நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வந்து சர்வீஸ்க்காக பண்ணுறோம் தான். ஆக்சுவலாக வந்து இந்த குரூப் பி லெவல் போஸ்ட் எல்லாமே வந்து நம்ம ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி, ஒரு கவர்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷனரியில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வரவங்களேங்க சார். அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்குங்க சார். இப்போ நீங்கள் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்னால் நீங்கள் வந்து ஸ்மக்லிங் இது பண்ணுறதுக்கு ஒரு ரோல் பெரிய முக்கியமான ரோலாக இருக்கும். இன்னொன்று என்ஐஏலாம் இருக்குங்க சார், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இருக்குது. அதுலேயுமே இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட் எல்லாமே வந்து இந்த பே லெவல் 7ல் தான் வரும். ஸோ டெரரிசம் ரிலேட்டடாக, ஸோ வந்து ஒரு சர்வீஸ் ரிலேட்டடாக நம்ம வந்து நேஷனுக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரோல்ஸ் எல்லாமே வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பே லெவல் 7 நிறைய போஸ்ட் இருக்குங்க சார் சிஜிஎல்ல. அதை தாண்டி உங்களுக்கு என்ட்ரி லெவல் போஸ்ட் பே லெவல் 4 போஸ்ட் அசிஸ்டன்ட்லேருந்து டாக்ஸ் அசிஸ்டன்ட் அவங்க எல்லாமே பே லெவல் 4லேயே இருக்கும். அதுவுமே நல்ல பே தாங்க சார். மோஸ்ட்லி இப்போ 50,000 மேலே சார் பே வருது. இப்போ தமிழ்நாடுல எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்றவங்களோட எண்ணிக்கை குறைவா இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்களா, இல்லை எங்க அவேர்னஸ் குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அவேர்னஸ் பொறுத்தவரை நான் சொன்னேன் இல்லைங்க சார், எல்லாருக்குமே வந்து இந்த 2 பிரிச்சுறாங்க சார். ஒன்று டிஎன்பிசி இல்லைனா பேங்கிங். ஸோ வந்து சர்வீஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டோடைய ஒரு ஃபுட் பிரிண்ட் வேணுங்கிறது அந்த அவேர்னஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க சார் இருக்குது. ஏன்னா சிஜிஎல்லை பற்றி அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. யாருக்குமே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் போனால் கிளியர் பண்ணால் நம்மளுடைய பொசிஷன் என்ன, நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் நமக்கான ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக உங்களை மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். ரூரல் வரையும் நீங்கள் அதை டெவலப் பண்ணணும். கண்டிப்பா டெஃபினெட்லி வில் டூ இட். இப்போ பசங்களுக்கு அவேர்னஸ் இல்ல, இந்த வீடியோ கூட ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அப்போ என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எஸ்எஸ்சி கண்டக்ட் பண்றாங்க? இப்போ டிஎன்பிசியில் வர்றதோட வேகன்சிஸ் அதிகமாக தான் வருது எஸ்எஸ்சியில், ரைட்? ஆனால் ஸ்டேட் லெவல் அது நேஷனல் லெவல், ரைட்? அண்ட் பேங்கிங்ல இப்போ பிஓ எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் நேஷனல் லெவல் எக்ஸாம்ஸ் தான். ஸோ அங்கே விடவே இங்கே என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு, எவ்வளோ வேகன்சிஸ்லாம் விடுறாங்க? இயர்லி இப்போ வருதா? முன்னாடிலாம் கொஞ்சம் டிலே ஆகிலாம் வரும் இல்லையா? இப்போ எப்படி வருது? இப்போ ப்ராசஸ் எல்லாமே இயர்லி கரெக்டாக ஆனுவல் டைம் டேபிள் கொடுத்துட்றாங்க சார், ஆனுவல் பிளானர்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ வருஷத்தில் இந்த டைமில் இந்தந்த எக்ஸாம்ஸ் நடக்கணும். எஸ்எஸ்சியை பொறுத்தவரையும் அவன் வந்து ஃபஸ்ட்டு எல்லா லெவலுக்கும் நடத்துகிறாங்க சார். சிஹெச்எஸ்எல் 12th முடிச்சிட்டிங்களா, சிஹெச்எஸ்எல் எழுதலாம். ஸோ எம்டிஎஸ் 10th லெவல் இருந்தாலே எம்டிஎஸ் எழுதலாம். ஸோ கிராஜுவேட் லெவலில் சிஜிஎல். ஸோ வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது மூணு ரொம்ப பிரெடாமினன்ட்டான எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதை தாண்டி பார்க்கும்போது சிபிஓ எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்த ரிசர்வ் சிஏபிஎஃப்லாம் இருக்காங்க, ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் லெவல் போஸ்ட், அதுக்கு எல்லாமே சிபிஓ எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம். இப்போ எஸ்எஸ்பி, சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் அந்த மாதிரி எல்லா அந்த பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே இன்ஸ்பெக்டர் லெவல், ஒரு லோ லெவல் இல்லாமல் மிடில் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் ரேங்க்ல இருக்கிற எல்லா போஸ்ட்டுமே சிபிஓ எக்ஸாம் மூலமா கண்டக்ட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுறாங்க சார். இதை தாண்டி நீங்கள் ஜிடி கான்ஸ்டபிள்ஸ்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து 10th லெவல், அந்த டிரைவர் லெவல், அந்த மாதிரி செலெக்ஷன் போஸ்ட். ஆக்சுவலி இன்னொன்று செலெக்ஷன் போஸ்ட் இருக்குங்க சார் எஸ்எஸ்சியில். இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில சப்ஜெக்டில் நாலேஜ் இருப்பாங்க, ஜியாலஜி முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வேகன்சிஸுமே அப்பப்போ இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கான வேகன்சி. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கிற போஸ்ட் எல்லாத்துக்குமே அங்கே தான் செலெக்ஷன் போஸ்ட்டில் சார் ரெக்ரூட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆக்சுவலாக இயர்லி பேசிஸில் கரெக்டாக நடந்துகிட்டு தான் இருக்குது இப்பொழுதுக்கு எஸ்எஸ்சி பொறுத்த வரையும். பியாண்ட் எஸ்எஸ்சி பார்க்கும்போது நீங்கள் சேம் சிலபஸ், சேம் கைண்ட் ஆஃப் ஒரு இது இருக்கிற மாதிரி எக்ஸாம்னா ரயில்வேஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாமே. ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கிராஜுவேட் லெவலில் என்டிபிசி இருக்குது, நான் டெக்னிக்கல் போஸ்ட்லாம் இருக்குது.
ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். அதாவது கிராஜுவேட் லெவல் இருக்குது, அண்டர் கிராஜுவேட் லெவல் இருக்குது. கிராஜுவேட் லெவலில் பார்க்கும்போது இங்கே ஸ்டேஷன் மாஸ்டர் பே லெவல் 6 இருக்குது. ஸ்டேஷன் மாஸ்டர் ஒன்று இருக்குது. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் ஒரு போஸ்ட் இருக்குது. இது எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே சிஜிஎல் எப்படி பே லெவல் 7 அந்த மாதிரி போஸ்ட் எல்லாமே அலவன்சஸ் பயங்கரமாக இருக்கும் ரயில்வேஸை பொறுத்த வரையும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் போஸ்ட்டும் ரயில்வேஸில் நிறையா இருக்குங்க சார். ஏஎல்பின்னு ஒரு போஸ்ட், லோகோ பைலட். ஸோ ட்ரெயின் டிரைவர்ஸ், லோகோ பைலட்ஸ் எல்லாமே இது மூலியமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஏஎல்பியை தாண்டி ஜேஇ எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங் முடிஞ்சவங்களுக்கு ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. இதை தாண்டி குரூப் டி, இந்த 10th லெவல் இருக்காங்களா அவங்க முடிச்சவங்களுக்கு குரூப் டி எக்ஸாம்ஸ் ஆர்ஆர்பி. அதுவுமே ஆக்சுவலாக என்னென்னா லாஸ்ட் 2019 கண்டக்ட் பண்ணாங்க சார். இந்த எல்லா எக்ஸாம்ஸும் ஒரு சைக்கிள் 2019 ஆச்சு. அதுக்கப்புறம் ரயில்வேஸ் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ரெக்ரூட்மெண்ட் ஸ்பீடாக இல்லை. பட் லாஸ்ட் இயர் 2024 பார்க்கும்போது அடுத்த வருஷம் அது முடிஞ்ச அடுத்த வருஷமே திருப்பி 25-26 எக்ஸாம்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிராஜுவேட் லெவல், என்டிபிசி எல்லாமே அடுத்த சைக்கிளே ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஆர்ஆர்பியுமே வந்து இந்த ஒரு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இயர்லி வந்து ஆனுவலாக ரெக்ரூட்மெண்ட் வந்து ப்ராசஸ் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அஷூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக ஆர்ஆர்பிஸும் நீங்கள் ட்ரை பண்ணணும். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போகணும்ல. ஸோ நல்ல வேலையாக தான் இருக்கும் ஆர்ஆர்பியுமே. ஸோ அப்போ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று எஸ்எஸ்சி, இன்னொன்று ஆர்ஆர்பி. அப்படி பார்க்கும்போது எல்லாத்த விட இங்கே தான் அதிகப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வேகன்சிஸ். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் எஸ்எஸ்சி பொறுத்த வரையும் நீங்கள் அதில் இங்கிலீஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் இருக்கும். ஆர்ஆர்பியில் உங்களுக்கு இங்கிலீஷ் கிடையாது. ஸோ இங்கிலீஷ் இல்லாமல் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நல்ல எக்ஸாமாக தான் இருக்கும். நம்ம ரீஜனல் லாங்குவேஜில் கூட இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம் ஆர்ஆர்பியை பொறுத்த வரையும். ஸோ இட்ஸ் பெட்டர் ஈஸி பட் தென் இங்கிலீஷ் இருக்கிறதுனால எஸ்எஸ்சி விட ஈஸியஸ்ட் எக்ஸாம் அண்ட் கம்பேர் டு எஸ்எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லும் போது நிறைய மல்டிபிள் எக்ஸாம்ஸ் எழுதணும். பேங்க் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி, வாட் எவர் எல்லா எக்ஸாம்ஸ் எழுதும் போது ஒரு நாலேஜ் கிடைக்கும். வை பிகாஸ் இப்போ பேங்க்ல வந்து ரீசனிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கேட்பாங்க அண்ட் இங்கிலீஷுமே கொஞ்சம் டெப்த்தாக அங்கே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் அது ஒரு எக்ஸ்போஷரை நம்மளுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார். ஏன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸாம் செட்டர்ஸோடைய மைண்ட் செட்டை நம்ம வந்து ரீட் பண்ண முடியும். ஸோ நல்லதுதான் சார். எல்லா எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறது ஒரு எக்ஸ்போசரை கிரியேட் பண்ணுங்க சார். இப்போ when it comes to SSC, நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டாமினேட்டிங் திஸ் SSC. ஸோ அப்போ அவங்களாம் அறிவாளி, நம்மளாம் முட்டாளா? கண்டிப்பாக கிடையாதுங்க சார். ஏன்னா நம்ம லிட்ரஸியை பொறுத்த வரையுமே கூட சவுத்தில் இருக்கிற லிட்ரஸிலாம் வந்து நார்த்துக்கு எவ்வளவோ நம்ம மேலே இருக்கும். ஸோ எஜுகேஷன் லெவலில் பார்க்கும்போது அவங்கள விட நம்ம ஃபார் மோர் பெட்டர். பட் எது நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிள் எது கிரியேட் பண்ணுதுன்னா அந்த அவேர்னஸ் தாங்க சார். ஸோ எஸ்எஸ்சியை பொறுத்த வரையும் அவங்களுக்கு அவேர்னஸ் வந்து அவங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ்லேருந்து எஸ்எஸ்சி படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பீப்புள் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த எஸ்எஸ்சி இது மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குங்கிறதே அவங்களுக்கு ரொம்ப லேட்டராக தான் ரியலைஸ் ஆகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங். ஸோ எஸ்எஸ்சிங்கிறது பெருசாக அவங்களுக்கு தெரியவும் இல்லை, அவேர்னஸும் சுத்தமாக இல்லை. தமிழ் பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அதனால தான் நீங்கள் எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் போனால் கூட மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நார்த் இந்தியன்ஸ், அப்படி இல்லைனா ஆந்திரா பீப்புள்ஸ் கூட இருக்காங்க சார். நம்ம தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரீசன் வந்து ஆப்வியஸாக அந்த அவேர்னஸ் இல்லாததாங்க சார். நம்ம பசங்க படிச்சாங்கன்னா நம்ம கண்டிப்பாக சார். ஆக்சுவலாக என்ன ரீசன்னா இதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். ஸோ நம்ம ரேங்க், நம்ம ஸ்டேட்லேருந்து ஒரு நல்ல ரேங்க் வந்தவங்க இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு பின்னாடி ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும் நான் நம்புகிறேன். Definitely, those who are watching this video, Arun Sridhar will creating that impact among the students. We are very, very happy. As I said earlier, you made me proud, you made us proud. Entire Veranda Race is very proud of you. At the same time, not only உங்களோட சக்ஸஸ் வந்து செல்ஃபிஷாக வந்து நம்ம மட்டும் கொண்டாட வேண்டிய விஷயம் இல்லை, என்டையர் தமிழ்நாடு இஸ் ப்ரவுட் பிகாஸ் கம்மிங் இன் டாப் 100 இஸ் நாட் ஈஸி டாஸ்க். ஸோ நீங்கள் இன்னும் உங்களோட நாலேஜ் நிறைய ஷேர் பண்ணணும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் நம்ம கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, நம்ம சென்னை பிரான்ச்சில் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக whenever you get time in the weekends வந்து டெஃபினட்டாக உங்கள் நாலேஜை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் எப்பயுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நான் எப்பயுமே கற்றுக்கிட்டே இருக்கணும். பி a lifelong student, that is very important. அதே மாதிரி கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ஒரு 4 பேர் சொல்லிட்டு செத்து போகணும். அதே மாதிரி நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணணும். அது எனக்கு ஒரு அந்த ஒரு இது இருக்குங்க சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா டீச்சர் ஆக்சுவலாக. ஸோ வந்து அதை சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்க சார். அது கண்டிப்பாக இன்னும் நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, மோட்டிவேட் ஆகிறாங்க. அது நல்ல விஷயங்கிற மாதிரி நினச்சி தான் நான் ஃப்ரீ டைமில் எப்பயாவது செஷன்ஸ் எடுக்கிற மாதிரி தான் வந்து எடுப்பேங்க சார். ஸோ கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யுவர் வேல்யூபிள் டைம். ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். லாங் வே டு கோ. கண்டிப்பாக சார். கிரியேட் அன் இம்பாக்ட். நீங்கள் சொல்லிட்டு இருந்தோம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிறைய அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. நம்ம பசங்க அடுத்த மீட் பண்ணும்போது நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் அரல்ஸ் நெக்ஸ்ட் சக்ஸஸ் மீட் whenever we அப்போ வந்து நம்ம இன்னும் பேசிக்கணும். பரவாயில்ல, முன்னை விட இப்போ பசங்க நிறைய பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கணும் அந்த அளவுக்கு. ஸோ those who are watching this video, anything is possible.
அதுக்கு ஆல் யூ நீட் டு டூ இஸ் புட் சம் எஃபர்ட். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நம்மளாலே முடியும். அதாவது எப்பயுமே சொல்கிறது உண்டு, நம்மளால முடியலனா எவனாலேயும் முடியாது, நமக்கு வரலனா எவனுக்குமே வராது. தட் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ட் அண்ட் ஆட்டிடியூட் யூ ஆல் ஷுட் ஹேவ் பீங் அண்ட் காம்படிட்டிவ் ஆஸ்பிரண்ட். ஸோ நம்ம அருண் ஸ்ரீதர் மாதிரியே நீங்களும் டாப் 100ல் தமிழ்நாட்டு லெவலில் ரேங்க் 1 வர்றதுக்கான எல்லா பொட்டன்ஷியலும் உங்கள்கிட்டையும் இருக்கும். நீங்கள் உங்களை நம்பணும். செல்ஃப் டவுட் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய பிரச்சனை. அதனால் உங்கள் மேலே டவுட் இல்லாமல் கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நீங்களும் நாளைக்கு அருண் ஸ்ரீதர் மாதிரி ஒரு நல்ல போஸ்டிங்கில் வர என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அருண் ஸ்ரீதர். தேங்க்யூ.